வெல்கம் டு மாலா பார்ட்டிஸ் vlog. ஏற்கனவே அரேபியன் நைட்ஸ்லேருந்து ஒரு கதை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 2வது கதையை சொல்ல போகிறேன். கதையோட தலைப்பு என்ன தெரியுமா? அப்துல்லாவின் பேராசை. இந்த அப்துல்லாங்கிறவன் ஒரு வணிகன். அவனுக்கு எப்பொழுதுமே பணம் சேர்க்கணுங்கிற ஆசை இருந்துட்டு அவங்ககிட்ட ஒரு 40 ஒட்டகங்கள் இருந்தது. அவன் தன்னோட சரக்கெல்லாம் அந்த ஒட்டகங்கள் மேலே ஏற்றிப்பான். ஏற்றிட்டு மார்க்கெட்டில் நல்ல விலைக்கு விற்றுட்டு வருவான். ஒரு நாள் அவன் போகும்போது ஒரு ஹோலி மேனை பார்க்குறான். அந்த ஹோலி மேன் சொல்கிறான், எனக்கு ஒரு ட்ரெஷர் இருக்கிற இடம் தெரியும், நீ உன்னோட ஒட்டகங்கள் மேலே அந்த ட்ரெஷரெல்லாம் ஏற்றிக்கோ, அதில் நிறையா தங்கம் வெள்ளி ப்ரெஷியஸ் மணிகள்லாம் இருக்குது, நீ அதை ஏற்றிக்கோ, ஆனால் பாதி ஒட்டகத்தில் என்ன சரக்கு ஏற்றுறியோ அதை எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறான். அப்போ 40 ஒட்டகங்கள்னால் 20 ஒட்டகங்களில் என்ன சரக்கு ஏற்றுறியோ அதை எனக்கு கொடுத்துடணுங்கிறான். அவன் சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துண்டோன்னா 2 பேருமா போகிறான். போனோன்னா ஒரு மலை முகடு தெரியறது. இந்த மலை முகட்டில் அவர் என்ன பண்ணுறார், இந்த ஹோலி மேன் தான் பையிலிருந்து ஒரு சின்ன டப்பா எடுத்து ஒரு பவுடர் மாதிரி ஒன்று இருக்குது, அதை தூவின உடனே அந்த மலை அடிவாரத்தில் ஒரு குகை மாதிரி ஒன்று தெரியறது. அந்த குகை தெரிஞ்ச உடனே 2 பேரும் அந்த குகைக்குள்ளே போனாக்க தங்கம் வெள்ளி விலை மதிப்பில்லாத அப்படியே ரத்தினங்களும் வைரங்களுமா ஜல ஜல ஜலன்னு மின்றது. பார்த்தோடனே அப்துல்லா அது வரைக்கும் அது மாதிரி பார்த்ததே இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா, இது அத்தனையும் நமக்கு சேர்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணுறான். கிடுகிடுன்னு பையில் எடுத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒட்டகத்துக்கு மேலே ஏற்றுறான். அப்போ அந்த ஹோலி மேன் சொல்கிறார், அப்பா நீ ஒரு கண்டிஷன் சொன்னேனே ஞாபகம் இருக்கா, நீ 20 ஒட்டகத்துக்கு மேலே என்ன ஏற்றுறியோ அதில் எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறார். அவன் என்ன சொல்கிறான், ஓ என்ன நீங்கள் ஒரு ஹோலி மேன், உங்களுக்கு எவ்வளோவெல்லாம் என் தேவை இருக்கான்னு, 10 ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறது போகாதா உங்களுக்கு அப்படின்னா. நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா, 10 ஒட்டகத்துக்கு மேலே என்ன ஏற்றுறியோ அதை கொடு அப்படிங்கிறார். உடனே அவன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் யோசனை பண்ணிவிட்டு 10 ஒட்டகம் கூட உங்களுக்கு ஜாஸ்தி தான், அதையும் நானே எடுத்துன்னு விட்றேனே அப்படிங்கிறான். சரிப்பா, நான் என்ன பண்ண போகிறேன், நீயே எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஒரு பவுட்ரு ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பவுட்ரு எனக்கு கொடுங்கோ, அந்த பவுட்ரு கொடுத்தேன்னா நானும் உங்களை மாதிரி இந்த பவுட்ரை தூவி இந்த குகைக்குள்ளே வந்து அப்பப்போ வேணுங்கிறத எடுத்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிறத யோசனை பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்குறான். அவர் சொல்கிறார், இந்த பவுட்ரை நான் உனக்கு கொடுக்குறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் இதை நீ இடது கண்ணில் மாத்திரம்தான் வச்சுக்கணும், அந்த இடது கண்ணில் தேய்ச்சிட்டின்னா எழுத்தாப்பில் நீ என்னென்ன பார்க்குறியோ அத்தனையும் தங்கமாக மாறும், நீ ஆனால் வலது கண்ணில் வச்சுட்டின்னா உன் கண்ணு குருடாக போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறார். ஓ சரி 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 அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த பவுடர் டப்பாவை அவர்கிட்டேருந்து வாங்கிக்கிறான். வாங்கிட்டு தான் இடது கண்ணில் வச்சுட்டோன்னா பார்த்தா அப்படியே தங்கமாக ஜொலிக்கிறது, எல்லாம் தங்கமயம் ஆகிடுது. அவர் சொன்னாப்பில் இடது கண்ணில் வச்சுட்டு இடது கண்ணால் பார்த்தாக்க எல்லாம் ஜொலிக்கிறது. ஆஹா, இவ்வளோ நல்லா இருக்கே, நம்ம துளிவிட்டு வலது கண்ணிலையும் வச்சுக்கலாமே, வலது கண்ணில் வச்சுட்டா பாக்கியும் தங்கமாக இன்னும் மொத்தத்தையும் நம்ம எடுத்துன்னு போயிடலாமே அப்படின்னு யோசனை பண்ணுறான். ஆனால் அவர் சொன்ன கண்டிஷன் அவனுக்கு மறந்து போய்டுறது. என்ன பண்ணுறான், மறந்து போய் வலது கண்ணையும் கணிச்சு விடுறான். அடுத்த நிமிஷம் அவன் கண்ணு குருடாக போய்டுறது. ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிறான். அவன் தங்கமாக பார்த்த அத்தனையும் பழையபடிக்கு கல்லாவும் மண்ணாகவும் போய்டுறது, கண்ணும் குருடாக போய்டுறது. பேராசை பெரு நஷ்டமாகிடுறது அவனுக்கு இல்லையா, பாவம். அதனால் பேராசை படக்கூடாது.